Hi friends, welcome back to Arusuvai Pandhi. இன்னைக்கு நம்ம அறுசுவை பந்தில சோயா 65 எப்படி ஈஸி அண்ட் கிறிஸ்பியா செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான சோயா சங்க்ஸை 1 hour முன்னாடியே சூடான தண்ணீர்ல ஊற வச்சு 2-3 தடவை பிழிஞ்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்ச அப்புறம் இந்த மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதுல சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1/2 டேபிள் ஸ்பூன், பச்சரிசி மாவு 1/4 டீஸ்பூன், சென்னா மசாலா 1/4 டீஸ்பூன், சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், அஜினமோட்டோ 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஃபுட் கலர் 1 சிட்டிகை, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கடைசியா உப்பு தேவையான அளவு. எல்லாத்தையும் சேர்த்த அப்புறம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இப்ப சொன்னது 15 to 20 சோயா சங்க்ஸ்க்கான அளவு தான். உங்களுக்கு நிறைய வேணும்னா இதே ரேஷியோல மசாலாக்களின் அளவுகளை ஜாஸ்தி பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் ஊற வச்ச சோயா சங்க்ஸை இதுல ஆட் பண்ணிடலாம். தண்ணீர் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஊற வச்ச சோயா சங்க்ஸ்ல இருந்து வர தண்ணீர்லயே நல்லா பிழிஞ்சு பிசைஞ்சுக்கணும். நான் எக்ஸ்ட்ராவா தண்ணி எதுவும் சேர்க்கல. அதுல இருந்த தண்ணீர்லயே நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இதை பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி நல்ல சூடானதும் ஊற வச்ச சோயா சங்க்ஸை இதுல போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ளேமை மீடியம்ல வச்சுக்கலாம். சோயால நிறைய நன்மைகள் இருக்கு. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், நார்ச்சத்து, புரதச்சத்து, விட்டமின் பி, விட்டமின் கே போன்ற சத்துக்கள் இருக்கு. இத எண்ணெயில பொரிச்சு எடுக்கிறதால அளவா எடுத்தா ரொம்பவே நல்லது. சோயா கிரேவி எப்படி செய்யறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கோம். அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இத மீடியம் ஃப்ளேம்ல வச்சே திருப்பி போட்டு 1 நிமிஷம் வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்ல. கோல்டன் பிரவுன் ஆன உடனே எடுத்துடலாம். நம்ம சூப்பரான சோயா ஃப்ரை அட்டகாசமா ரெடி ஆயாச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸா டீயோட ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஹெல்த்தியா சாப்பிடுங்க, ஹாப்பியா இருங்க. Meet you in next video.